Halo guys, saya dari penyanyi paling waktu saya beli di batu api pada rumah nggak dating chapter kadang buat subscribe பண்ணுங்க சிவங்க டைம் கடவுளை பற்றி ஒரு கடவுளை பற்றி ஒரு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி டைமிங் கம்மியாக நாலு என்ன அதிகமாக டைமிங் பார்ப்பாங்க டைம் பண்ண கடைக்குள்ள போனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரில் நம்ம பிரின்சஸும் ஆரம்ப ட்ராகனுக்கு ஒரு விச் பவர் கொடுத்துருப்பா எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீமன் பவர் கொடுத்துருப்பா அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்னின்னு பார்த்தீங்கன்னா அவளோட மவுண்ட் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு போகலாம் பாருங்கள். டக்குன்னு லூஃப் பண்ணிடுறான். நீ இப்போ வர நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வளர்றியா அப்பா இது முன்னோரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ராகன் சொல்லிட்டு நம்ம ஜின்னி சொல்லிங்கிறான். அவரை பற்றி நீ கவலைப்படாத, நான் இதை பார்த்துக்கிறேன், என்னால் ஒத்தாலே எங்கள் 3 பேர் சமாளிக்க முடியும் சொல்லிட்டு லூஃப் பண்ண சொல்கிறான். என்ன மாதம் நினைக்கிறேன் நான் சொல்லிது புரியலையா, நீயும் அந்த ட்ராகன் சேர்ந்து சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்கிற பாருங்க. ஓகே பிரின்சஸ் சொல்லிட்டு சின்டைசன் சொல்கிறான். இந்த வாட்டி நம்ம லூஃபனை கொன்னே ஆகணும், இல்லை தோக்காச்சு ஆகணும். அவன் எத்தனை வாட்டி என்ன அசிங்கப்பட்டிருக்கான், அவன் சும்மா வர மாட்டேன். இந்த வாட்டி அராம ட்ராகன் மூலமாக அவனுக்கு தோக்கடிப்பேன். முன்ன எந்த தடவை நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அராம ட்ராகன் சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் மாதிரி பேசினுக்கிறோம். டக்குன்னு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஐஸ் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுற மாதிரிங்க. நம்ம லூஃபன் பின்னாடி ஒரு பெரிய ட்ராகன் அது பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ராகன் ஃபார்முக்கு பின்னாடி ஒரு உருவ மாதிரி வருது. நம்ம அராம ட்ராகனை ஒரே செகண்டில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சின்டைசன் பிரின்சஸ் ஒன்றும் புரியல, என்ன புகை மூட்டமாக இருக்குது, அது வந்து நம்ம ரொம்ப சில்னஸாக இருக்குது, கிளைமேட்டே சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. டக்குன்னு அராம ட்ராகனை பார்க்குறாங்க பாருங்க. என்னடா இது ஃப்ரீஸிங் ஆகிடுச்சு அப்புறம் இதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துன்னுக்குறாங்க. இதை பஞ்சுன்ட்டு இது உன் மேலே எனக்கு எந்த கோவமே இல்லை, என் கோவம் மொத்தமே அந்த பிரின்சஸ் மேலே அவளை நான் சும்மா வர மாட்டேன், மரியாதையும் இங்கே வந்து சேர்ந்துடல, நான் என் பேச்சுக்கு வராமல் போயிடலன்னா ஒன்றையும் சும்மா வர மாட்டேன், அந்த பிரின்சஸ் சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோனும் மெனித்துன்னுக்கிறான். இல்லை அவளை நான் போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கிட்ட அட்டாக் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் லூஃபனும். அந்த பிரின்சஸ் ஷாக் ஆகிடும், என்ன அட்டாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சின்டைசன் என்ன பண்ணுறான், அந்த பிரின்சஸ் தத்துறான். கவலைப்பட எங்கள் பிரின்சஸ் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா அராம ட்ராகன் நம்ம லூஃபன் மேலே அதோட ஃபயர் விட்டுட்டு பாருங்கள். நம்ம லூஃபன் அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு மேலே போய் அந்த ட்ராகனுக்கிட்ட நீ சும்மா இருக்க மாட்டல, எத்தனை வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீ கேட்குற மாதிரி இல்லை, சரி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தண்டர் ட்ராகன் டண்டர் மேஜிக்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் டண்டர் மேஜிக் யூஸ் பண்ணுற பாருங்க. அந்த அராமா ட்ராகன் மேலே அப்படியே மற்ற டண்டர் மேஜிக்கும் வீடு நம்ம ஆடியன்ஸு அந்த அடிநாள் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், 2 பேருமே ட்ராகன் டைமர் தானே, இவனா வித்தியாசமாக இத்தனை எபிலிட்டி வச்சுருக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம சின்டைசனும் பார்க்குறோம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, சிங்கிள் ஹேண்டில் எங்களை 3 பேரையும் சமாளிக்கிறான், இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்டைசனும் யோசிச்சுன்னு இருக்கான். பர்சன்டேஜன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனையே அந்த பிரின்சஸ் தான், நீ ஈக்குவல் இல்லை, என்னோட நீ வீக்கானவன், நீ நானும் ஒரே எபிலிட்டி வச்சுருந்தாலும் நீ என்னோட வீக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோனை சொல்கிறான். நீ எங்கே போயிட்டு வைக்கு வராத, அந்த பிரின்சஸும் எனக்கு ஃபைட்டு, இது மேலே வெயில் வந்தேன்னா உன்னையும் நான் கொல்லுவேன், உன்னையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு லூஃபனும் சொல்கிறான் பாருங்கள். சிக்ஸ் ஷாக்காகி பார்க்குறான், என்ன வார்த்தை சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் பார்க்குறான். என்ன சொன்னது சரியா இல்லைன்னா என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. நம்ம சின்டைசனா இதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, என்னையே நீ அவமானப்படுத்திட்டால, என்னடா வளர்ற, நீ என்னோட ஒரே ட்ராகன் டைமரா, நான் என்னோட நீ வீக்கானவன்னு சொல்லிட்டு சொன்னால் பாருங்க. என்னை மட்டும் அவமானப்பட்டது இல்லாமல் ட்ராகனை நீ அவமானப்பட்டிருக்க, இன்னும் சும்மா வர மாட்டேன்டா, என்னை அவமானப்பட்ட சொல்லிட்டு பிரின்சஸ் தான் என்னை வந்து சேவ் பண்ணாங்க, நீ தெரியாமல் ஆனந்தராக எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாங்க, அவங்களே நான் காப்பாற்றுவேன், ஒன்று சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் உங்களோட மேஜிக் என் மேலே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்க. பிரின்சஸை பார்க்குறேன், என்னடா மேஜிக்னு, உங்களோட விச் மேஜிக் யூஸ் பண்ணுங்கள், ட்ராகன் யூஸ் பண்ண மாதிரியே என்ன மேலே யூஸ் பண்ணுங்கள், எனக்கு என்ன ஆனோ பரவாயில்ல உங்களை சேவ் பண்ணு சொல்லிட்டு சொல்ல பாருங்க. பிரின்சஸை வில்லத்தரமா ஓகேரான்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணுற பாருங்க. லூஃபன் பார்க்குறான், என்ன அந்த பாடி கேக்கு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான் பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்டைசன் டெவில் ஃபார்மராக பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுறான். முன்னாடி 2 ஆர்ம்ஸில் இருக்குது, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் வந்துருக்கு. இன்னும் சும்மா ஒரு மாட்டேன்டா லூஃபன் சொல்லிட்டு அவன் வெறித்தனமாக என்ன பண்ணுறான், அவனோட ஹீட் வச்சுக்கின்னு லூஃபன் ஒன்று சும்மா ஒரு மாட்டேன்னு சொல்லிட்டு பவர் ரிலீஸ் பண்ணி லூஃபன் அடிக்கிட்டு வரான் பாருங்க. லூஃபன் பார்த்துன்னுக்கிறான், இவன் என்னடா பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனை ஸ்பாட் எடுத்து தடுக்கிறான் பாருங்க. தடுத்துட்டு மின்னல் வேகத்தில் அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அவன் கேட்குறான், என்ன இந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லாக இருக்கானே, என்னால் தவிர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துருக்கான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேங், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபேங் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க.
நம்ம அந்த சென்டேஜில் அப்படியே விழுந்துடுறான். என்னால் முடியல பிரின்சஸ் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே சரிஞ்சிடறான். பிரின்சஸை பார்க்குறான். என்னடா டக்குன்னு நடு மயக்க போடி வின்ட்டு என்னை காப்பாற்றுக்கிறேன், எவனை காப்பாற்றுக்கடா, இவன் பார்த்துக்கினா மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கேன். நெக்ஸ்ட்டு அட்டாக் நீடான்னு சொல்லிட்டு அவனும் வில்லத்தனமாக சொல்கிறான் லூஃபனும். இந்த சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.